ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டிங் டைம் சொல்லுவோம் டாக்ஸுக்கு. குளிர் பனி அதிகமாக இருக்கும். இந்த இயர்லி 2 டைம்ஸ் வந்து டாக்ஸுக்கு பொதுவாகவே ஷெட் ஆகும். எஸ்பெஷலி வந்து இந்த சீசன் சேஞ்ச் ஆகும்போது. ஸோ இந்த வாட்டி வந்து சீசன் சேஞ்ச் ஆகிருக்கு. அதிகமான டாக்ஸுக்கு வந்து நிறைய ஷெட்டிங் இருக்குது நிறைய பேர் கால் பண்ணுறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த டயத்தில் கண்டிப்பாக ஷெட்டிங்கிறது அதிகமாக முடி கொட்டுறது வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். யூஸ்வலாகவே டாக் வந்து முடி கொட்டாமல் இருக்காது. ஏதோ ஒரு சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் முடி இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனால் இந்த டயத்தில் அதிகமாக கொட்டும். இதை வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது. பட் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்ட்ரோல் பண்ணி அதை அப்படியே மெயின்டைன் பண்ண முடியும். எந்த மாரி நம்ம காலைல சாயங்காலம் சீப்ப வச்சு சீவி விடணும். கொஞ்சம் ஃபுட்டுல கொஞ்சம் மாறுதல் குடுக்கணும். சில இடங்கள்ல சப்ளிமெண்ட்ஸ் தேவைப்படும். மல்டிவிட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ரெகுலரா குடுக்குறது மூலியமா இத கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நெறைய பேர்ட்ட நான் அந்த மாரி சஜஷன் சொல்லும்போது, "சார் 1 வாரம் 10 நாளா நான் பண்ணிட்டு இருக்கேன். சீவிக்கிருக்கேன். ஆனா தினமும் முடி அதிகமா தான் வருதே தவிர குறைஞ்ச மாரி தெரியல" அப்படிங்கிறாங்க. ஏன்னா பொதுவா சீவாமே இருக்கிற டாக்ஸுக்கு வந்து ஒரே நாள்லயோ, 1 வாரத்திலயோ, 10 நாள்லயோ கண்டிப்பா வந்து சீவுறதுனால அதுல உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. டிஃபரன்ஸ் எப்ப தெரியும்னா 1 1/2 மாசம், 2 மாசம் தொடர்ந்து பண்ணணும். மினிமம் 1 மந்த் நீங்க தொடர்ந்து பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா டிஃபரன்ஸ் தெரியும். இல்லைன்னா 1 நாள்ல, 2 நாள்ல இன்னைக்கு நீங்க சீவி நெறிய எடுப்பீங்க. மறுபடியும் சாயங்காலம் சீவும்போதே நெறிய மறுபடியும் அதே அளவுக்கு இன்னும் அதிகமா கூட வரும். ஸோ அப்ப நீங்க அத என்ன பண்ணலாம்? தொடர்ந்து பண்ணணும். தொடர்ந்து பண்ணும்போது அதுல கண்டிப்பா கண்ட்ரோல்ங்கிறது கிடைக்கும். அதே மாரி சப்ளிமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபுட் வந்து சில இடத்துல அந்த பால் மாரி ஃபுட் இல்ல சிக்கன் அதிகமா குடுக்கறதுனால கூட ஒரு சில டாக்ஸுக்கு முடி கொட்டுறது அதிகமா வரலாம். ஸோ அந்த மாரி டயத்துல அந்த மாரி ஃபுட்ட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு, முடி கொட்டாம இருக்கிறதுக்கு என்ன மாரி ஃபுட் குடுக்கலாமோ அத குடுங்க. ரெகுலர் டிவார்மிங் பண்ணுங்க. இந்த மெயின்டனன்ஸ் ஓரளவுக்கு பண்ணிட்டாவே முடி கொட்டுறத நல்லாவே கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், இதே மாரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் வீடியோல பார்ப்போம்.